ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கொக்கோபிட் மீடியாவில் ரோசஸை ரீபாட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு 5 மாதம் ஆன ரோஸ் செடி. நாங்கள் இப்போ இதை வந்து 8 இன்ச் பாட்டில் இருந்து 10 இன்ச் பாட்டுக்கு ரீபாட் பண்ணுறோம். இதோட வேரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கொக்கோபிட் மீடியாவில் சீக்கிரம் வளர்ந்துருது. பாருங்கள் எவ்வளோ வேர் இருக்குன்னு. இதை இன்னும் ஒரு மாதம் கழித்து கூட ரீபாட் பண்ணலாம். ஆனால் வெயில் காலம் வந்துடும். இந்த பிப்ரவரிக்குள்ளே எல்லாத்தையுமே ரீபாட் பண்ணிடணும். வெயில் ரொம்ப வந்துருச்சுன்னா ரீபாட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நாங்கள் இப்போயே ரீபாட் பண்ணிடுறோம். வேர் பார்த்திங்களா எப்படி வளர்ந்துருக்குன்னு. கொக்கோபிட் மீடியாவில் ரோசஸ் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. வெயிட்டே இருக்காது. ரீபாட்டே 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பாருங்கள், அதை எடுத்து 10 இன்ச் பாட்டில் வச்சுட்டு அப்படியே திருப்பி புது கொக்கோபிட்டை கொஞ்சம் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் இது வந்து இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு தாராளமாக இது போதும். இந்த கொக்கோபிட் போதும், நல்லா வேர் விட்டுரும். அடுத்த 12 இன்ச் பாட்டில் பண்ணலாம். 12 இன்ச் பாட் தான் கடைசி. அதுக்கப்புறம் நம்ம ரூட்டெல்லாம் ப்ரூன் பண்ணிடணும். ப்ரூன் பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே வளர்க்க வேண்டியது தான். அதனால் ஈஸியாக இருக்கும். கொக்கோபிட் மீடியாவில் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. ரோசஸை இன்னும் சின்னதில் கூட நிறைய வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த வர வீடியோஸில் நான் போடுறேன். இதை எப்படி வளர்க்கணும், இதுக்கு என்னென்ன நாங்கள் கொடுக்குறோம் எல்லாத்தையுமே சின்னிஸ் கார்டனில் பாருங்கள். நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொக்கோபிட் மீடியா. மண்லேயும் வளர்த்துருக்கேன், அதையும் நான் காட்டுறேன். மண்ணில் வந்து உமியோடு வளர்க்குறேன். நான் ரொம்ப மண் கொடுக்க மாட்டேன். வெறும் உமி, கொஞ்சம் உரம், கொஞ்சமாக தான் மண். அதுவும் வந்து வெயிட் இருக்காது. அது ஒரு மெத்தடில் வளர்க்குறோம், இது ஒரு மெத்தடில் வளர்க்குறோம். ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எங்களுக்கு வந்து இந்த கொக்கோபிட் மீடியா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோதான். இதை வந்து ரீபாட் ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு வந்து நாளைக்கு தான் இதுக்கு வந்து மைக்ரோரைஸா கொடுக்கணும். அதெல்லாம் நான் அடுத்தடுத்து வரதில் நான் எப்படி கொடுக்கணும் என்னங்கிறத சொல்கிறேன் நான். அவ்வளோதான். இது எல்லாமே இந்த கொக்கோபிட் எல்லாமே உள்ளே நல்லா அது ஏர் பாக்கெட்ஸ் வராமல் நல்லா உள்ளே நல்லா அமுக்கி வைக்கணும். அமுக்கி வச்சிட்டோம்னா நல்லா வளர்ந்துடும். பாருங்கள், தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு செடிக்கு நல்லா ஒரு ஷவரிங் கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நல்லாயிருக்கும். ஷவரிங் வந்து காலையிலையும் சாயங்காலமும் டெய்லி எல்லா ரோஸ் பிளான்ட்டுக்கும் நாங்கள் செய்வோம். ஏன்னா அதில் சின்ன சின்ன இந்த பூச்சி எல்லாமே வந்து ஒட்டிக்கிறோம். ரோஸுக்கு சீக்கிரம் வந்து இன்செக்ட்ஸ் வந்துடும். அதனால் 2 தடவை ஷவரிங் பண்ணணும். நல்லா சுத்தமாக வச்சுக்கிறணும் ரோஸ் செடியை. அப்போ தான் வந்து ரோஸ் நல்லா வளரும். இல்லைன்னா பூச்சி நிறையா வந்துடும். இந்த அட்டையெல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள், மஞ்சள் அட்டையெல்லாம்.